ஆண் வந்து எந்தெந்த விஷயத்த தாக்கப்படுறாங்க, இந்த விஷயத்த ரொம்ப தாக்கப்படுறாங்க. நான் வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல உணர்ந்தேன் 12th. கரெக்டா நான் போறேன், அந்த ஒயிலர் கலர்ல ஒன்று மாறணும்னு சொல்லுவாங்க. எனக்கு மாறவே மாட்டேங்குது. நானும் அதை ஊத்துறேன் இதை ஊத்துறேன், நான் எதை ஊத்துறேன்னு தெரியல, என்ன கண்டுக்கவே மாட்டேன். மாட்டேன் வேணா சொல்றா கண்டுக்கவே மாட்டாரு சார். எனக்கு சார் என்னன்னு சார் இப்படியே போயிட்டாரு. எனக்கு ஏன்னா நான் பண்ண ஸ்கூல்ல நம்ம பண்ண தெரியும்ல என்ன பண்ணிருப்போம்ட்டு, அதெல்லாம் அதுல வந்து வெளியே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப் அவர் வந்து சரி இது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்படியே இருந்தேன். சரி இது என்ன ஏன் கலர் மாறலன்னு கேட்டாரு. தெரியல சார் அப்படின்னு. சரி சரி இது எக்ஸ்பிளைன் பேராச்சும் நீ சொல்லிட்டு போ அப்படின்னாரு. எனக்கு தெரியல அப்படின்னு கடைசி வரைக்கும் ஐயோ விடுறானே என்னதான் தெரியலன்னு அவன் என்டர்டைன் பண்றான், ஒரு 1/2 மணி நேரம் வச்சு என்டர்டைன் பண்றான். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. வச்சா அவன் ஜாலியா என்னை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அதேதான் ஒரு பொண்ணு, அது என்ன பண்ணுச்சுன்னு கூட தெரியல. பேசுறேன் ஜாலியா பேசுறேன், அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டான். சரி என்ன பண்றீங்க, வீட்டுல எங்க இருக்குமா, ரொம்ப ஜாலியா நானு. ஆமா கண்ணை மூடிட்டு செய்யவா என்னை அந்த இடத்துல அசிங்கமா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. மறக்கவே முடியாது எனக்குலாம். அவன் அந்த ஆளு இருக்கானே, அவன் பேர் இல்ல ஞாபகம் இல்ல எனக்கு, ஆனா மூஞ்சி அப்படி ஞாபகம் இருக்கு. பசங்க ஒதுக்க போறாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இப்ப வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு பேசுறோம். ஆமா ஒரு ரீல்ஸ்க்கு நம்ம வந்து நான் ஒரு ப்ரொமோஷன் பேசுறேன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வியூஸ் அப்படி போகுது. பொண்ணுங்க வீடியோ வந்துச்சுன்னா பொண்ணுங்களுக்கு வீசி போகுது. இதே ஒரு பையன் வந்துட்டா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அது உண்மைதான், நாங்கெல்லாம் பொண்ணுங்க தான் பாப்போம். இப்ப இதே வேணா பசங்களை வச்சா பாக்கலாம். பசங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பாவம், அவங்களுக்கு ஏதாவது பண்ணட்டும், இந்த மாதிரி பொண்ணு நல்லா இருக்கும். ஒரு நல்ல பாயிண்ட். என்னதான் பண்றேன் நாங்களும் மனிதர்கள் தானே, பாக்கலாமே. நான் அது பொண்ணுங்க அவங்களுக்கு மட்டும் யூஸ் அப்படிலாம் இல்ல, எங்களுக்கும் வரமாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு இல்ல. இப்ப நானும் இன்ஸ்டால வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சா அப்ளை பண்ணுவேன் யாராச்சும். வேண்டா எவ்வளவு 190 ரூபா போட்டு உடைய பாப்பாடா, நெட்ஃபிளிக்ஸே 200 ரூபா தான்டா. இவ்வளவு பேசுறோம், நம்மளே ஒரு பொண்ணு வந்தா இல்ல பையன் வந்தா அவ்வளவு இந்த மாதிரிதான் போகும். இல்ல கரெக்ட் தான் வேலிடானதுதான். இந்த மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னா, இந்த வீட்டு சைடுல நம்மளோட சொந்தம் பக்கத்து வீட்டு லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த பெண்கள் மட்டும் ஒரு சாமி கும்பிடுவாங்க. புரியுதா? பெண்கள் மட்டும் ஒரு சாமி கும்பிடுவாங்க, செவ்வாய்க்கிழமை சாமின்னு சொல்லிட்டு. லேடிஸ் மட்டும் செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி கும்பிடுவாங்க. சாமி பேர் கூட ஆண்களுக்கு தெரியாது. செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் கும்பிடுவாங்க, தெரியாது ஆண்களுக்கு பேரே தெரியாது. அவங்களுக்கு அது ஒரு கதை சொல்லுவாங்க. நைட்டு ஃபுல்லா உட்காந்து சாமி கும்பிடுவாங்க லேடிஸ் மட்டும். சொல்றது கேளு. இந்த மாதிரி வந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து லேடிஸ் எல்லாம், அதாவது யாரெல்லாம் இன்வைட் பண்ணி கூப்பிடுறாங்களோ அந்த லேடிஸ் எல்லாம் வந்து அந்த சாமிக்கு கொலக்கட்டை செஞ்சு பால் ஊத்தி அந்த மாதிரி கொலக்கட்டை உருவம் மாதிரி செய்வாங்க. அந்த சரியா உருவம் மாதிரி செஞ்சு அந்த கொலக்கட்டையை வச்சு சாமி கும்பிட்டு அந்த கொலக்கட்டையை அவங்க சாப்பிட்டுருவாங்க. இதை வந்து நான் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைப்பா நீ போயிட்டு ஒரு 10 மணி போலவா வெளியே போயிட்டு வா அப்படின்னு அவங்கள வீட்டுல வாண்டடா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்ட் டேஸ்ல. என்னன்னு சொன்னா சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிடுங்க, நான் வாட்டு ரூம்ல இருக்கேன் அப்படின்னா, இல்லப்பா இது வந்து நாங்க லேடிஸ் தான் கும்பிடணும் அப்படின்னோடனே, அது என்ன லேடிஸ் அது என்ன இதுன்னா அது என்னன்னு சொல்லி சுத்தி வளைச்சு கேட்கிறப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை கூட நம்ம கேட்க கூடாது, அது வந்து கேட்டா அது வந்து ஏதோ அந்த வேண்டுதல ஏதோ நடக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சாமி வந்து அவங்களே கும்பிட்டு அவங்களே அந்த கொலக்கட்டையை சாப்பிட்டு நம்ம கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி எங்க ஸ்கூல் வேன்ல வந்து நாங்க வந்துகிட்டு இருக்கப்ப எங்க கூட படிச்ச ஒரு பிள்ளை வந்து அந்த கொலக்கட்டையை கொண்டு வந்துருந்துச்சு. அந்த கொலக்கட்டையை வந்து அந்த பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்னால சாப்பிடுறீங்க, இதெல்லாம் பசங்க பார்க்க கூடாது போடா அப்படின்னுச்சு. நான் டக்குன்னு புடுங்கி பாக்குறேன், உனக்கெல்லாம் குழந்தைய பிறக்காது அப்படின்னுச்சு அந்த பிள்ளை. சொல்லவும் நான் அந்த கொலக்கட்டையை பாக்குறேன், கொலக்கட்டை உருவம் மாதிரி இருக்குடா, இப்படி இருக்கு, கண்ணு இது வச்சிருக்காங்க, கடுகுல வச்சிருக்காங்க, குழந்தை பிறக்காது. இருடா எனக்கு அப்படி சொன்னக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஆகி கடுகு வச்சிருந்தாங்க. கடுகு தெரிஞ்சா விட்டுருப்பியா, தெரிஞ்சா அப்படிங்க இருப்பியா, ஆறு போடுங்களா குழந்தை வேணும்ல நீ என்ன போகணுமா பாப்பா, அது அப்படியே போகணும்ல செயின், அதான செயின் போகணும்ல அப்படியே வரிசையா பிளட் செயின். சாமியிலே வந்து அதிக லேடிஸ் சாமி தான் இருக்கும். ஜென்ஸ் சாமின்னு பார்த்தா
எண்ணி சொல்லலாம் இத்தனைதான் அப்படின்னு. ஆனா அம்மன் அம்மன் என்ன சொல்லு. கருப்புசாமி அய்யனாரு எனக்கு தெரிஞ்சு 2 வேற என்ன கலாய்க்கிறான் man. இருந்தாலும் ஆனா அம்மன் தான் யோசிச்சு பாரு எத்தனை இது வச்சுக்கிறாங்க. ஆனா அம்மனே, boys- கருமாறு அம்மனு, எத்தனை அம்மன் இதே இருக்கு? boysனா ஆரியம்மா, இழுத்து வாயேன். அவ்வளவுதான். சரி, இவன் ஏத்திஸ்ட். சரி, இவருடைய சாமிலையும் அங்க பாத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் சில்லியா இருந்தாலும் ஆனா இந்த இடத்துல வந்து நான் அதாவது இப்ப எனக்கு இது ஒரு விஷயமா தெரியல. ஸ்கூல் டயத்துல பாக்குறப்ப வந்து என்னடா இந்த விஷயத்த நமக்கு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு ரீசெண்ட் டேஸ்ல எங்க அம்மாட்ட கேக்குறப்பதான் சொல்றாங்க, சின்ன வயசுல எல்லாம் உனக்கு இந்த கொலக்கட்டை ஊட்டி விட்டுருக்கோம்ப்பா, நீ விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா உங்க வீட்டுல ஆசைப்பட்டிருக்காங்க உனக்கு குழந்தை பிறக்கணும்னு. ஆனா நீ வந்து உனக்கு குழந்தை என்ன தெரியுதுன்னா எல்லா இடத்தையும் ஆண் ஒதுக்கப்படுறாங்க அவ்வளவுதான். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பெண் ஒதுக்கப்படுறான்னு சொல்றீங்க. இல்ல, நாங்க தான் ஒதுக்கப்படுறோம். நாங்க தான் பாவப்பட்ட ஜீவன். அதான் உண்மை. அதான் அந்த வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறேன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்ற மாதிரி. வந்து ஆண்கள் வந்து பெண்களை டாமினேட் பண்ணாங்க. இப்போ வந்து பெண்கள் ஆண்களை டாமினேட் பண்றாங்கன்னு சொல்ல வரல. இப்படி பேசி 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 ஆனா அவனே டாமினேட் பண்ணிக்கிறேன். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல போறோம். முக்கியமான இதுக்குள்ள பெண்கள் மட்டும் செக்ஸுவலா ஹராஸ்மெண்ட் ஆகுறது இல்ல, ஆண்களுக்கும் அது நடக்குது. அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். அதான் உண்மை. இது வந்து நான் வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப நடக்கும். ஏன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டம் தான் அது. அவங்களுக்கு இந்த பஸ்ல பப்ளிக்ல போகும்போது ஏதாவது நடக்கும், ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கும் இன்ஸ்டாலாம். ஆனா ஆண்களுக்கு அது நடக்கும். அதாவது அது வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவு மோசமா இருக்கும். கேர்ள்ஸுக்கு நடக்கிறது வந்து வேற. அது வந்து வந்து serious ஆயிடும். அவங்க வந்து பாய்ஸ் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ வந்து அது இதா கொண்டு போறாங்க. அது ஓகே, ப்ராப்ளம் தான். ஆனா பாய்ஸே ட்ரை பண்ணுவாங்க. இது என்னன்னா, பெங்காலிகளே எங்களை இப்படி பண்றாங்கன்றதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னடா, அதான் நான் பேசிக்கிறேன். தம்பி சொல்லிட்டு தம்பியை கண்டு ஒரு பொண்ணு பண்ணி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பண்ணா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. பசங்க தெரிஞ்சிருப்பேன், சரி விட்டுருப்பாங்க. சம்பவ இடத்துல நான் இருந்திருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கேவலமா இருக்கும். இப்பெல்லாம் நினைச்சிருப்போம். நம்மளே ஆசை வரா, சரி. ஆசைப்படுவோம். அது வேற ஆசையோட ஒரு பையன் ஆசைப்படுறா, அது ரொம்ப ஒரு ரீசெண்டா வந்து நான் ஒரு ரீல் ஒன்னு பார்த்தேன். இந்த நார்த் சைட்ல வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து இந்த சோசியல் மீடியா நியூஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நியூஸ் சேனல். அதுல வந்து என்னன்னா ஒரு ஆணுக்கு நடந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டை பத்தி வந்து அந்த நார்த் இந்தியன் பையன் வந்து ஹிந்திலே சொல்றான். அதுல கீழே வந்து இந்த மாதிரி சப்டைட்டில் வாசிக்கிறப்ப தெரியுது வந்து அவன் வந்து ஒரு 18 வயசு பையன், அவனுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதுல கமெண்ட் செக்ஷன்ல வாசிப்போம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சிரிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னடா சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னு கீழே வந்தா நம்ம சவுத் சைட்ல வந்து தமிழ்ல 2-3 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. சம்பவ இடத்துல நான் இருந்திருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு பார்த்துட்டு யாரா அவங்க, எனக்கு ஒரு செகண்ட் சிரிப்பு வந்துருச்சு. ஆஹா, உண்மை. நான் அந்த கேப்ஷனை ஒழுங்கா வாசிக்க அப்புறம் தெரியுது ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு பண்ண ஹராஸ்மெண்ட்ன்றது. அப்ப அவன் கமெண்ட் பண்ணவனுக்கு அறிவு இருந்து அவன் போட்டானா எல்லாமே என்ன டீம் என்ன மேட்ச் ஜோக்கா எடுத்துக்கிறீங்க. ஆனா இது உண்மை, சீரியஸா வந்து நடக்குது. இப்ப பிரைட்லாம் இஸ்ரேல்ல வந்து எல்ஜிபிடி போறாங்க, ரைட்ஸ் ஓகே. அவனும் பையா இருந்து அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. நல்லா பஸ்ல போறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு, நல்லா பேசுறாப்ல, என்னடா தம்பி, எப்பரா தம்பி, எல்லாம் இங்க சாப்பிட்டியா, என்ன பண்ற, சரிண்ணே நல்லா. சரி, அப்புறம் என்ன பண்ற, என்ன தடவுற, பயமா என்னவா இருப்பான்னு அவனுக்கு தோணும். அவன் நினைப்பான், 2 பேரும் பயந்துகிட்டே போவாங்க. ஆக்சுவலா அந்த பயம் எங்க உருவாகுதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால. இந்த மாதிரி நடந்திருந்தா எனக்கு என்னமோ இவன் தான் இங்க வசமா மாட்டிருக்கேன் போல. நடந்த விஷயம் சொல்றேன், சிரிச்சோன்னே தெரியும் நடந்திருக்கு. நான் சொல்றேன், நடந்த விஷயம் தான் சீரியஸா. ராகுல் தெரியும், எல்லாரும் தெரியும், ராகுல் தெரியும்ல. சொல்றான் கூட படிச்சவன், ஓகேவா. நானு அப்ப வந்து நான் காலேஜ்ல இருந்து நான் வரேன், ஓகேவா. கரூர்ல இருந்து வரேன். நைட் 9 மணிக்கிட்ட இருக்கும். நானு காலேஜ் பசங்க 2 பேர் ஒருத்தி வரான், 2 பேர் வரும் அங்க இருந்து. நான் ராகுலுக்கு போன் என்ன சொன்னேன்னா, ஆரப்பாளையத்துல இருந்து மாட்டுத்தாணி பஸ் ஏத்தி விடணும்டா பயல, சிவங்க போகணும்டா அப்படின்னு சொல்லி பைக் எடுத்து வந்தான். ட்ரிபிள்ஸ் போனோம். போற வரல என்ன சொன்னோம் நாங்க, டாப் படிப்போம் சொல்லிட்டு அப்ப வேலையில போயிருந்தோம். சுந்தர பார்க்கு போனோம். சுந்தர பார்க்கு போனோம். 9:30 மணி. நாங்க என்ன பண்ணோம், வண்டியை தள்ளி பார்க் பண்ணிட்டு போலீஸா வராங்கன்னா பாத்துட்டு உள்ள போனோம். உள்ள போயிட்டு அந்த செவுத்துக்கு அங்கிட்டு நிக்கிறோம். அங்க நின்றுக்கிட்டு அவன் பாட்டில் எடுக்கிறான், பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்கிட்ட ஒருத்தன் வந்தான், இந்த லாஸ்ட்ல நடந்து வந்தான். இங்கிட்ட ஒருத்தன் வந்தான். நான் ராகுல் நின்றுகிட்டு இருந்தேன், நான் உள்ள இருந்தேன். பையன் கீழே உட்காந்து ஊத்திக்கிட்டு இருந்தேன். சொன்னா
ராகுல் சொன்னேன் அப்படிலாம் எடுத்து வைடா, ஆள் வராங்கடா அப்படின்னா, என் பேக்ல வைடா அப்படின்னா. நாங்க என்ன நினைச்சோம், ஒருத்தன் வந்தா சும்மா நைட்ல வேணா இருப்பான்னு விட்டோம். சுத்தி 4 பக்கம் வரும்போது என்ன நினைச்சோம், இங்கிட்ட ஒருத்தன் வரான் அங்கிட்ட ஒருத்தன் வரான், எல்லாம் ஒரு 35-40 ஏஜ் இருக்கும், எல்லாம் மாடு மாதிரி இருக்காங்க. இங்க வர நினைச்சோம், சரி போலீஸ் தான் சுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு பேக்ல வைக்கிறோம். வச்சுட்டு பேக்லாம் மாட்டு வெளியே வரும். ராகுல்கிட்ட வந்து தம்பி வரியா பெரிய ஆயிட்டு மை பயந்து அந்த இடத்துல சத்த நேரத்துல உழப்பி தள்ளினாலா என்னென்னமோ நினைச்சு யாரும் நினைச்ச கடைசியில தம்பி வரியா போகணே வேலை பண்ணுங்கண்ணே அப்படின்னு பெரிய ஆயிட்டு. வீக்கெண்டு ஒரு வீக்கெண்டு ஒரு ஃபன் மூட்ல வந்தவன உழப்பி தள்ளி பத்த கடைசியில வரியாண்டு போறான். வெளியே வந்து நாங்க பேசிக்கிறோம், நானு ராகுலும் என் காலேஜுக்காரன் 3 பேர் நின்று ஒரு 1/2 hour டீ குடிச்சிட்டு பேசுறோம். என்னடா இப்படி ஆயிட்டாங்க, புக்ல பார்த்தோம், படத்துல பார்த்தோம், ஸ்டோரியில பார்த்தோம், எவனோ சொல்லி கேட்டோம், அவன் சொல்லி கேட்டோம், இவன் சொல்லி கேட்டோம், கடைசி நம்மளே எப்படி நடந்துச்சு உண்மையில நடக்குது அப்பெல்லாம் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது சுந்தரம்பாக் சைடு நைட்டு போனா எப்பயுமே நடக்குது இதெல்லாம். அதனால அலர்ட் சுந்தரம்பாக் இப்ப அங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுனால மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் நான் அறிக்கிடுவாங்க, கத்தி சண்டையும் கிடையாது, இந்த சண்டையும் கிடையாது. அப்ப யோசிச்சு பாரு, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது அப்பெல்லாம் யோசிச்சு பாரு, அப்ப அங்க போக முடியாது, அங்க உட்காந்து பிரெட் ஆம்லெட் திங்க முடியாது, நீ வேற வந்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான் சீரியஸாவே. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. நிறைய இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு விஷயமா சென்னைக்கு போயிருந்தேன். சென்னை போயிட்டு போன வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு 3 நாள் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் படூருக்கு போகணும். படூர்ல தான் என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் இருக்கான், அந்த மயக்கமட்டு விழுந்தேன் அவன் இருக்கான். அவன் வந்து நேஷனல் டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டேன், டிக்கெட் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணவும் அவன் என் கூட வந்து ஏறிடுறான்னு சொல்லவும், நான் கோயம்பேடுல இருந்து படூருக்கு போறதுக்கு வந்து பஸ்ஸுக்காண்டி நிக்கிறேன். பஸ் இல்லவே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நைட்டு 10:30 ஆயிடுச்சு, வந்து கடைசி பஸ் விட்டுட்டீங்க, மெட்ரோவும் நேரத்துல மேல போகாது, ஏன்னா படூர் பக்கம் மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், இங்க பக்கத்துல எங்கடா இருக்கு, அங்கிருந்து ஏறும்படான்னு சொல்லிட்டு கோயம்பேடு ஆம்னில தாண்டா கிளம்புது பஸ், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு, நீ போய் ஏறிடு அப்படின்னு. போற வழில என்ன ஆயிருச்சு, எனக்கு வந்து யூரினார் ரொம்ப அர்ஜென்டா வந்துருச்சு. அர்ஜென்டா வரவும் கோயம்பேடு இது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லயே பப்ளிக் டாய்லெட் இருக்கும்ல, போயிட்டு உள்ள வந்து எப்படின்னா, உள்ள வந்து நல்லா வெளிச்சமா இருந்துச்சு, மஞ்சள் கலர் லைட் போட்டுருந்தாங்க. வெளிச்சமானா போயிட்டு இல்ல, ஒரு மாதிரி மஞ்சேன்னு இருந்துச்சு, வில்டேஜ் லுக்ல இருந்துச்சு. உள்ள போய் நான் வாட்டுக்கு ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்கேன், யூரின் போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் அவ்வளவு இடம் இருக்கு, ஃப்ரீயான இடம், பக்கத்துல வந்து நின்றுட்டு எதுவுமே பேசல, என்கிட்ட எந்த ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கல. நான் யாரோ வராங்கன்னு இப்படி திரும்பி பாக்குறேன், அப்ப கூட அவன் நான் பாக்குறப்ப அவன் என்னை நிமிந்து கூட பாக்கல, அப்படியே கீழே குனிஞ்சே வந்தேன். ஆள் நல்லா சொட்டையும் கட்டியுமா இருந்தேன். வந்து நின்னுட்டு பக்கத்துல வந்து நின்னுட்டு எட்டி பாத்துட்டியான். எனக்கு அதாவது என்னன்னா, எவ்வளவு நின்றுச்சுடா, நின்றுச்சு அப்படியே. இல்லடா ஒண்ணுமே இல்ல, அவன் எங்க போற, நான் வந்து ஒரு நார்மலான ஹைட்டு தான், நான் ரொம்ப ஹைட்ல நார்மலான ஹைட்டு, அப்படியே நல்லா ஹைட்டா இருந்தேன், ஆள் வாட்ட சட்டமா இருந்தேன். அவன் இப்படி நினைச்ச நீ அமைக்கிறலாம், அப்படி அந்த மாதிரி இருந்தேன். வந்துட்டு இப்படி பாத்துட்டேன், சும்மா இப்படி தான் பாக்குறது, இப்படி மண்டையாட்டுறது வரவே. அந்த டைல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, டைல்ஸுக்கு மேல இருந்தானா இப்படி பாத்துட்டு இருக்கேன், பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயந்துட்டேன் நானு. என்னதான் அடிச்சிரும்டா, கத்தி இவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ண அந்த இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு நான் டக்குன்னு அப்படின்ட்டேன், தம்பி அப்படின்ட்டு அவன் பாட்டு வெளியே போயிட்டான். எனக்கு நான் அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பண்றதே தெரியல, யாருமே இல்ல. யாராவது இருந்தா கூட சர்வே பண்ணிக்கலாம். ஒரு 18-19 வயசு பையன் பண்ணானா யோசிக்கலாம். எல்லாம் 40-45 வயசு கல்யாணம் ஆகி ஒய்ஃப்னு இருப்பாங்க, வீட்டுல இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எதுக்கு அவனெல்லாம் விட்டு வந்து ட்ரை பண்றாங்கன்னா அது புரியவே மாட்டேங்குது. டைட் ஹோல், அது வந்து டைட் ஹோல்ல பைப்பை பிடிச்சு பண்றாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன நினைச்சேன்னா 12th இருக்கும். ஆனா கரெக்டா டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு கிளம்புறேன். டியூஷன் எனக்கு வெளியில சொல்லி ஆகணும், உனக்கு கூட தெரிஞ்சவங்க சொல்லிட்டு எனக்கு நடந்ததான் எப்போ குளத்துல டியூஷன் இருக்கு. நேரா வீடு வந்து தென்பாசல் சைடு அங்க போனோம். நைட் ஆயிடுச்சு, ஒரு 8-9 ஆயிடுச்சு. சரி ஆட்டோ ஏறிட்டேன். ஆட்டோல யாரும் இல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கு. ஒருத்தன் ஏறுறான், உள்ளே பாக்குறதுக்கே மாதிரி ஜிகுன்னு வெட்டியான் போட்ட சட்டை தான் போட்டுருந்தேன். சரி பாவம், எதுக்கு நம்ம இன்னொருத்தன அப்ப நான் அப்படி ஓர மாதிரி உட்காந்துருந்தேன். அவ்வளவு இடத்த விட்டுட்டு என் பக்கத்துல வந்து உட்காடுறேன்.
சரி நான் கீழே இறங்கி உட்காந்துட்டேன். எனக்கு வந்து என்னடா கீழே உட்காந்துட்டேன். கூப்பிடுறேன், இல்ல சவாரி எல்லாம் ஏறணும், இல்ல ஏற மாட்டாங்க அப்படின்னே ஆட்டோக்காரனுக்கு அவனுக்கு சவாரி ஆசை வந்துருச்சு போல. அதனால என்ன பண்ணிட்டான், படுக்க சொல்றியா குமாரு? கேளு அவன் என்னடானா சரின்னு மேல போய் நான் உட்காந்துட்டு சரி நமக்கு என்ன நார்மலா அவன் ஒரு பையன் இப்படிலாம் தெரியுமா எனக்கு பேசிட்டு டக்குன்னு இப்படி ரோட்டை பார்த்துட்டு இருந்தவன் என்னைய பார்க்க ஆரம்பிச்சான். அப்படியே எப்படி இருக்கும் இங்க ஒருத்தன் உட்காந்து இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? நான் அப்படியே நான் எனக்கு என்னடா அதுக்கப்புறம் என்னன்னா தம்பி என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டேன். நான் அப்பதான் 12th படிக்கிறேன். 12th இவ்வளவு பெரியவனா இருக்கேன்னு இப்படி வச்சேன்ல. அட குதி மோனே கைய விடுன்னு டக்குன்னு அண்ணே வண்டி அனுப்பாருன்னு இறங்கிட்டேன். எங்கன்னா தெற்பாசல்ல இருக்கு, கீழே வாசல்ல இறங்கிட்டேன். போங்கடான்ட்டு இறங்கி எனக்கு மெண்டல் ஆயிட்டேன். என்னடா எப்படி அவர் பண்ண போலான்ட்டு அப்படியே நான் நடந்துட்டே வரேன். சரி நடந்துட்டே இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பண்ண அங்க ஒரு பெரிய தப்பு. ஒரு போன் பண்ணேன், அவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான். டேய் இப்படி ஆயிருச்சுடா, என்னடா டேய் எப்படா பண்ணலான்ட்டு எனக்கு வந்து வேண்டாம் சொன்னாதான் ஃப்ரீ ஆகும். ஆனா எவன்ட்ட சொல்றது நான் அந்த நேரத்துல எனக்கு தோணல. கான்டாக்ட் டக்குன்னு அடிச்சு இப்படி ஆயிருச்சுடா என்ன பண்ணிட்டான் டே எனக்கு மெண்டல் ஆகுது. அவன் இப்படி கையெல்லாம் வைக்கிறேன், எனக்கு ஜிக்கல டே என்னடா சவுண்ட் எல்லாம் போட்டேன் நான் சொன்னேன். அப்பெல்லாம் நல்லா கேட்டான், டேய் என்னடா அப்படிலாம் பண்ணக்கூடாதான்ட்டு சொன்னேன். அடுத்த நாள் கேளு, அடுத்த நாள் எக்ஸாம் கீழே எல்லாம் உட்காந்துருக்காங்க, வாங்க கோகுல் அப்படின்ட்டு எல்லாரும் கத்துறாங்க. சரி எனக்கு புரியல எதுக்கு நீங்க லூஸ் பண்ணுவாங்க எப்பயும் கத்துவாங்க அந்த மாதிரி கத்துறாங்கன்றேன். பக்கத்துல பீட வரையான், என்னடா கோகுலு நேற்று நைட் ஆட்டோ என்ன வச்சுட்டேன், ஆட்டோல என்ன எப்படி தெரியும் அப்படின்னு இந்த நடுவுல உட்காந்துருக்கேன் எல்லாரும் அப்படியே ஒப்பிச்சுட்டான். அப்படியே அன்னைக்கு அந்த வருஷம் பூரா அதை நினைச்சு கூட எனக்கு வெறி ஆச்சு. இதை நினைச்சு நான் மென்டல் ஆயிட்டேன். எனக்கு ஐயோ என்னடா இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், இப்ப சொல்லும் போது புதுசா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நல்லா இருக்கும். ஸ்கூல்லயே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம். ஸ்கூல்ல எல்லாரும் கோகுல வந்து அபியூஸ் பண்ணாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்சு இதாயிருச்சு. இப்ப சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். நீங்க ஒரு கதையை சொல்லி என் வாயில இருந்து வாங்கிட்டாங்க. நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில என்ன சொல்ல மாட்டேன். இல்ல எனக்கு இந்த இவன சக்தி நடந்த மாதிரி நடந்துச்சு. எனக்கு டீலாம் பாத்துருக்காங்க. எனக்கு அதை விட இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. பஸ்ல இருந்து இங்க மதுரைக்கு வந்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இருக்கும்போது நான் இங்க இருந்து இங்க ஒரு சீட் பேக் சீட்ல மோர் சீட் இருக்கும், முன்னாடி சீட், அந்த சீட்ல உட்காந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சீட் இருக்கும்ல, அதாவது படிக்கட்டுக்கு ஏறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சீட்டு. அங்க வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் உட்காந்துருக்கேன். நான் இங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன். இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஆள் ஏறினாப்புல, ஏறிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து இந்த சீட்டு பிடிக்கல, எனக்கு இந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கணும், அதான் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு அங்க ஃப்ரீயா சொல்லிட்டு டக்குன்னு லக்கேஜ் அங்க போட்டு அங்க இருந்து மாறி உட்காந்துட்டேன். அந்த ஆளு அந்த சீட்டு ஃப்ரீயா தான் இருந்துச்சு. எந்திரிச்சிட்டு அந்த முன்னாடி சீட்டு போனாப்புல, அங்க அந்த பையன் உட்காந்துன்னு சொன்னேன்ல அந்த சீட்டு போயிட்டாப்புல. நான் அதுக்கு கிராஸ் அந்த சீட்ல தான் உட்காந்துருக்கேன். அங்கிட்டலாம் பையன் பேசிட்டு இருந்தாப்புல, சவுண்டா தான் பேசினாப்புல. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சும்மா இந்த ஒரு பக்கம் கேட்கும்ல அந்த மாதிரி கேட்டுட்டு தான் இருந்துச்சு. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாப்புல, திடீர்னு தம்பி ஒரு போட்டோ எடுப்போம்பா அப்படின்னாப்புல. அவன் வந்து எதுக்குன்னு எனக்கு கேட்டான். இல்ல தம்பி வீட்டுக்காரம்மா வந்து இப்படி நம்ப மாட்டேங்குது, நாங்க பஸ்ல போறேன்ட்டு அதான் கூட்டு இப்படிலாம் உட்காந்துருக்காங்க. நாங்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவன் என்ன சொல்லிட்டானா என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து குடிக்கிறேன்னு நினைச்சுக்கிச்சு என் பொண்டாட்டி. அதுக்காண்டி நான் வந்து இப்படி போட்டோ எடுத்து அனுப்பினேன்னா இப்படி நான் வீடு தப்பிச்சேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னப்பல. அந்த தம்பி சரின்னு கண்டக்டர் பாத்துட்டே போனப்பல எதுவும் பேசல. அவன் என்ன பண்ணிட்டான், போட்டோ கேமரா ஆன் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டான். நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு வீடியோ ஆன் பண்ணா தெரியுது. அவன் வந்து கை இப்படி எங்க வைக்கிறியா எனக்கு தெரியுது, வீடியோ ஆன் பண்றேன் இதே பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது இப்படி பாத்துட்டே இருக்கேன். டக்குனு அவன் என்ன பண்ண புடிச்சு கிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பண்ணதான் இன்னும் பெரிய சங்கடமா போச்சு. என்ன பண்ணியா அந்த ஆள் பண்ணிட்டு அவன் பாத்துட்டு என்ன எப்படிலாம் பண்றீங்கன்னு போங்க எந்த செஞ்சு அவன் நகர்றேன். இந்த ஆள் நடுவில் உட்காந்துக்கிட்டேன். வேணா போக முடியல, உட்காரியா இப்படிலாம் பண்ணா போங்க அப்படின்னு. நீ போயிட்டேன்னா இப்ப இந்த வீடியோ நான் ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டு நெட்ல போட்டுட்டு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும். அவன் வந்து நீ வந்து இப்ப என் கூட கீழே இறங்குற அடுத்த ஸ்டாப் இறங்குற கல்லுப்பட்டி அடுத்த ஸ்டாப் அங்க இறங்காட்டி நான் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னு கட்டது மேல ஏறிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப்பே கல்லுப்பட்டி தான். அவன் என்ன பண்ணிட்டான், விறுவிறுன்ட்டு அங்க அந்த கண்டக்டர் அந்த ஆள்கிட்ட பேசும்போது என் போனை வாங்கி அவங்க ஊரு அண்ணன் அவங்களுக்கு யாரோ அடிச்சிட்டான்.
அடிச்சுட்டு இறங்கிட்டு அடி குமிச்சுட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு இழுக்கிறாங்கடா, இழுத்து அடிக்கிறேன்டா. இதெல்லாம் எப்படிப்பட்டது? இத மாதிரி சிரிச்சுட்டு பேசுறானா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயந்துருப்பான். நெட்ல விட்டு என்ன ஆகும்? அதான் அத நீங்க யோசிச்சீங்கன்னா நாங்களே இத பத்தி தான் பேசுறோம், ஆனா எங்களுக்கே சிரிப்பு வருது பாத்தீங்களா? ஏன்னா நாங்க அந்த மாதிரி இதுலயே நாங்க வளர்ந்துட்டோம். எதையுமே சீரியஸா நடக்குது வாழ்க்கையில எல்லாத்துக்கும், அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கே எவ்வளவு கஷ்டம்னா பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு நடக்குது. ஆமா. அதை யோசிக்கும் போது இது பரவாயில்ல. பையனால சொல்லிட்டு பொண்ணுங்க சொல்லி கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் அது. வீட்டுல சொல்லாம படிக்க அழுகுவோம், பண்ணுவாங்க, படிக்க விட இப்ப பையன் பண்ணா நீ பண்ணிட்டு போட மயிரும்பியா இல்ல ஏதாவது ஒண்ணு கடத்தப்படியா இல்ல ஆள வச்சு அடிக்கிறா, அது வேற. பேசுவான் மறந்துட்டு போயிருவோம். ஆனா இப்ப ஆள வச்சு அடிச்சா ரிலீஸ் பண்ணா கூட நீ அடுத்து கூட பாத்துக்கன்னு சொல்லிட்டு வீட்டுல போயிருவியா. சொன்னோம்னா நீங்க போறனாலதான் நீ போகாத வீட்டுல. அது வந்து பெண்கள் ரொம்ப அது கஷ்டம் தான். கஷ்டம் தான். அதான் இப்ப பேசும்போதே நீங்க கோகுல் மூஞ்சி தெரியும், அவனுக்கு ரொம்ப மூஞ்சி மாதிரி இருக்கும். ஏன்னா ஏய் சிரிக்காதடா, என்னடா அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், சிரிக்கிற. அதான் இந்த மாதிரி நடந்திருக்கு இன்சிடென்ட். இந்த சினிமால இப்படி எட்டி பார்த்து நடந்திருக்கு. ஓ அப்படின்ட்டு நான் கண்டுக்காம நான் நடந்து போயிட்டேன். அது நல்லது நடக்கும். எல்லாரும் சீக்கிரம் வந்து மனசுக்குள்ள வேணா நடக்கும்.